இன்னைக்கு ஒரு வைரல் ரெசிபி ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு டேஸ்ட். ரொம்ப லேட் டு தி ட்ரெண்டு தான், ஆனாலும் பரவாயில்ல. என்ன மாதிரி ட்ரை பண்ணாமல் இருக்கிறவங்க இப்போ ட்ரை பண்ணலாம். அப்புறம் இந்த ரெசிபி பேர் இன்னும் நான் சொல்லல பாருங்க. பேரே வைரல் ஃபிஷ் ஃப்ரை. இதை நான் இன்னைக்கு லஞ்சுக்கு சப்பாத்தியோட வச்சு சர்வ் பண்ண பிளான் பண்ணி கொஞ்சம் கிரேவியாக தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கூட கொஞ்சமாக போச் எக்ஸ் பண்ணுறதுக்கு போச்சரில் முட்டையை உடச்சி ஊற்றி கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு வேக போட்டாச்சு. சரி, இப்போ இந்த வைரல் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். 4-5 பல் பூண்டை நல்லா இடிச்சு வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணாம பேன் அடுப்புல வச்சு அதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். இதுல 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா எண்ணெயில மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் கேஸ் ஆன் பண்ணணும். எண்ணெய் கொஞ்சம் சூடாக ஆரம்பிச்சதும் துருவலா கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம், இடிச்ச 4-5 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை இதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா சுறுசுறுன்னு ஆக ஆரம்பிச்சதும் இது கூட ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கட்டியா கரைச்சி வச்சிருக்கேன். அதை ஊத்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. நான் சேர்த்த கொஞ்சோண்டு எண்ணெய் கொஞ்சமா பிரிஞ்சு வந்ததும் இப்போ மீனை சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு பாறை மீன் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். அது இந்த மசாலா மேலே அழகாக அடுக்கி வச்சுட்டு அந்த மசாலாவையும் இது மேலே கொஞ்சமாக பூசி விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடுறேன். மீன் ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விட்டு இன்னொரு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தீங்கன்னா அப்பா அந்த பூண்டு புளியோட வாசம் ஆளை தூக்கிருச்சு. ஒரு அடிக்டிவான டேஸ்டோட டேங்கியான வைரல் ஃபிஷ் ஃப்ரை தயார். இன்னும் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துருங்க. சாஃப்ட் சப்பாத்திஸ் போட்டு ஹாட் பேக்கில் வச்சிருந்தேன். எல்லாத்தையும் சேர்த்து சர்வ் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ஷீட் இஸ் டைனிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.